போதைப் பொருட்களற்ற சமூகத்தை உருவாக்க அடியெடுத்து வைப்போம். Be a part of the movement for a drug-free society. SNRN Marathon. Register now. ரெட் ஜெயண்ட் மூவிஸ் தயாரிப்பில் கிருத்திகா உதயநிதி இயக்கத்தில் ஜெயம் ரவி நித்யா மேனன் நடிக்கும் காதலிக்க நேரம் இல்லை பொங்கல் முதல் திரையரங்குகளில். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஈரோட்டைச் சேர்ந்த பிரபல யூடியூபர் ராகுல் டிக்கி வாகன விபத்தில் சிக்கி உயிரிழந்துள்ளது பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. ஈரோடு மாவட்டம் கருங்கல்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் ராகுல். நடனத்துறையில் ஈடுபாடு கொண்டதால் ராகுல் டிக்கி என்ற யூடியூப் சேனலை நடத்தி வந்தார். சினிமா வசனங்களுக்கு வாயசைப்பது, காமெடி வீடியோ பதிவு செய்வது என துரு இளைஞராக இன்ஸ்டாவில் வலம் வந்தார். இவருடைய பாடி லாங்குவேஜ் பலராலும் ரசிக்கப்பட்டது. சினிமாவில் வரவேண்டும் என்ற கனவுடன் வீடியோக்களை பதிவு செய்து வந்தார் ராகுல் டிக்கி. இதனால் இவருக்கென பெரிய ரசிகர் பட்டாளமே இன்ஸ்டா உலகில் இருக்கிறது. இவரை சமூக வலைதளத்தில் பலரும் ஃபாலோ செய்து வருகின்றனர். சமீபத்தில் தான் ராகுலுக்கு கோபிச்செட்டிப்பாளையத்தை அடுத்த கவுண்டம்பாடி நேருநகர் பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவருடன் திருமணமாகி இருக்கிறது. இந்த நிலையில் நேற்று முன்தினம் மனைவியை அழைத்து வருவதற்காக மாமியார் வீட்டிற்கு இருசக்கர வாகனத்தில் ராகுல் சென்றுள்ளார். அப்போது இரவு சுமார் 10:30 மணி அளவில் கவுந்தம்பாடி அருகே உள்ள சாலை தடுப்பு மீது மோதி அவரது வாகனம் விபத்துக்குள்ளானது. இதில் அவர் தலைக்கவசம் அணியாததால் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். உடனடியாக அங்கு வந்த கவுந்தம்பாடி போலீசார் அவரது உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். இந்த செய்தி இவருடைய ரசிகர்கள் மத்தியில் பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராகுல் இறந்த தகவல் அறிந்து ராகுலின் குடும்பத்தார், நண்பர்கள் மற்றும் ரசிகர்கள் என பலரும் தங்களது இரங்கலை தெரிவித்து வருகின்றனர். இவர் சம்பாதிக்கும் பணத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை ஏழை மக்களுக்கு உணவுக்காக செலவழித்து வந்ததாக கூறப்படுகிறது. பிரபல யூடியூபரான ராகுல் டிக்கி வாகன விபத்தில் சிக்கி உயிரிழந்தது பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தன்னுடைய அம்மாவோடு ராகுல் டிக்கி கொடுத்த பேட்டி ஒன்று தற்போது வைரலாகி வருகிறது. அந்த பேட்டியில், அப்பா எங்களுடன் கிடையாது, அவர் வேறொரு குடும்பத்துடன் 4 வருடங்களாக இருந்து வருகிறார். அப்பா இல்லாதது கொடுமை, அது ஒரு நரகம். அம்மா தான் என்னை வளர்த்து வர்றாங்க. அம்மா கஷ்டப்படுவதை என்னால் பார்க்கவே முடியாது. குடும்பத்தை கவனிக்க வேண்டும் என்பதற்காக சின்னதா வேலை செய்து கொண்டிருக்கிறேன். கிடைக்கும் நேரத்தில் சமூக வலைதளங்களில் இதுபோல வீடியோ பதிவிடுகிறேன் என அவர் பேசியிருந்தது தற்போது பலராலும் பார்க்கப்பட்டு வைரலாகி வருகிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.